வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கன்னி ராசி 2026 முதல் 2027 வரையில் கன்னி ராசியான உங்களுக்கு ஓராண்டு பலன்களில் குரு பகவான், சனி பகவான், ராகு கேது இந்த 4 ராஜ கிரகங்களும் ஓராண்டு பலன்களாக எந்த நிலையில் அமர்ந்து பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. கன்னி ராசி புதன் பகவான் ஆட்சியும் உச்சமும் பெறுகின்ற மிக உயர்ந்த ராசி என்று சொன்னால் அது கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான பதிவாகவே இது இருக்கும். காரணம், உபகிரகங்களை பற்றி எப்பொழுதுமே யாரும் பேசுவது கிடையாது, சொல்லுவது கிடையாது. உபகிரகங்கள் என்றால் யார்? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன். ராஜகிரகங்களை பற்றி குரு பயிற்சி வருகிறது, சனி பயிற்சி வருகிறது, ராகு கேது பயிற்சி வருகிறதுன்னு எதற்காக அவ்வப்போது சொல்கிறார்கள் என்றால், நன்மைகளாக இருக்குமா, நன்மைகள் நடக்குமா, கஷ்டங்கள் விலகுமா, நஷ்டங்கள் குறையுமா, வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் நம்மால் செல்ல முடியுமா என்கின்ற ஏக்கத்துடன் காத்து கொண்டு இருக்கக்கூடிய எண்ணற்ற ராசிகளுக்கு இந்த ராஜகிரகங்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தால் எந்த நிலையில் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக பார்ப்பது தான். 2026 27 வரையில் குரு பகவான் கன்னி ராசியான உங்களுக்கு யோக குருவாக இருந்து செயல்படுவார். எந்த யோகமும் இல்லை, செய்கிற தொழிலில் நிறைய பிரச்சனை, மன சஞ்சலமும் சங்கடமும் இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி இல்லை. குரு பகவான் யோகக்காரகன் என்றால் 11ஆம் இடத்திற்கு வரும்போது எதிர்பாராத யோகங்களை தருவதால் யோகக்காரகன் குரு என்று சொல்லலாம். இப்போ குரு பகவான் வக்கரம் பெற்று ராசிக்கு 10 இருக்கிறார். 10ஆம் இடம் என்பது சகட்டு மேனிக்கு ஒருவருடைய வாழ்க்கையில் சங்கடங்களை தருவதில் குரு பகவானும் பாதகங்களை செய்வார். மே மாதத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று அமர்ந்தவுடன் சிறப்பான பலன்களை பெற்றுவிடலாம் கன்னி ராசிக்காரர்கள். பல வகையான நன்மைகள் என்பது எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத நன்மைகளும் தேடி வரும். உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் சிறப்பான பலன்களை அடையக்கூடிய காலகட்டம் 2027 வரையில் இருப்பதினால் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்பட்டு வெற்றிகளை வாரி குவிக்கின்ற காலகட்டமாகத்தான் இருக்கும். இந்த குரு வக்கர நிவர்த்தி பெற்றால் சனி பகவான். சனி பகவான் என்பவர் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அவர் நன்மைகளை செய்வதற்கு மிகவும் சிறந்த இடம் என்றால் ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும்போது நன்மைகளை செய்வார். அடுத்தது ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும்போது அதிகப்படியான நன்மைகளை செய்வார். அதற்கடுத்து 11ஆம் இடத்தில் வரும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத, மறுக்க முடியாத, எதிர்பாராத பல வகையான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பதில் சனி பகவானுக்கு நிகர் சனி பகவான் மட்டும்தான். ஆனால் கன்னி ராசியான உங்களுக்கு சனி பகவான் கெண்டக சனியாக அமர்ந்திருக்கிறார். மிக கவனமாக கையாள வேண்டிய காலகட்டம். 7ஆம் இடம் என்பது நன்மைகளை தரமாட்டாரா, தீமைகளைத்தான் தருவாரா என்றால், தீமைகள் என்பது பெரிதளவு தருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. நன்மைகள் நடக்கும். ஆனால் அந்த நன்மைகளாகப்பட்டது எவ்வளவு நன்மைகள் வந்தாலும் அது உதவியாக உங்களுக்கு கிடைத்து அந்த உதவியாகப்பட்டது பிற்காலத்தில் உபத்திரவமாக மாறும். எதிர்பாராத பல வகையான சிக்கலில் மாட்டி வைத்து விடுவார் சனி பகவான்.
நன்மைகள் நடக்கும்போது ஒரு நிமிஷம் பொறுமையாக அமர்ந்து நிதானமாக சிந்தித்து யாரிடமாவது வாக்கு கொடுப்பதோ யாரிடமாவது பண பரிவர்த்தனை செய்வதோ முன்ஜாமீன் கொடுப்பதோ கடனாக பெறுவதோ எதுவாக இருந்தாலும் உங்களால் முடியுமா என்பதை சற்று சிந்திப்பதும் வீட்டில் உள்ள பெரியவர்களையோ இல்லை உங்களுடைய நலன் விரும்பிகளையோ ஒரு முறைக்கு இருமுறை அவர்களிடம் கேட்டு செய்வது உத்தம பலன்களாக இருக்கும். தானாகவே செய்தால் கெடு பலன்கள் வந்துவிடுமா? ஏமாற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஏமாறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் தான் சொல்வது கண்டக சனியாக இருக்கிறார், கவனம். ராகு கேதுக்கள். ராகு பகவானை பொறுத்தவரையில் உங்களுக்கு கெடுதல் செய்வதற்குண்டான வாய்ப்புகளே கிடையாது. நற்பலன்கள் என்பது அதிகப்படியாக நடந்து கொண்டுதான் இருக்கும். கேது பகவான் மட்டும்தான் சற்று சறுக்கல்களை தருவார், விரயங்களை தருவார், ஏமாற்றங்களை தருவார். ஆனால் இதே கேது பகவான் உங்களுக்கு இன்னும் சில மாதத்தில் பயிற்சி பெற்று 11ஆம் இடத்தில் அமர்ந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை தர காத்து கொண்டிருக்கிறார். இதே 2027இல் குரு மாற்றமும் உண்டு, ராகு கேது மாற்றமும் உண்டு. யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கன்னிராசியான உங்களுக்கு கட்டாயமாக உண்டு. ஒருவேளை ஜாதகத்தில் தசா சரியில்லாமல் இருந்தால், பலன்கள் குறைவாக இருந்தால், தடையாக இருந்தால் வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவானை வணங்கி வருவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். அதை எப்படி வணங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் நவகிரகத்தையும் பலம் வந்து மனமுருகி வேண்டி வந்தால் தடைகள் விலகும், நற்பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.